வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்க்ல பத்தியும் ஆப்புகளை பத்தி ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இமிடியேட்டா எனக்கு பணம் தேவைப்படுதுங்க. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி எனக்கு பணம் தேவைப்படுது. ஒரு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கு. எனக்கு எதிர்பாராத ஒரு செலவு வந்துருச்சு. டக்குன்னு எனக்கு பணம் தேவைப்படுது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கான 2 விதமான லோன் ஆப்பை தான் பார்க்க போறோம். இந்த 2 விதமான லோன் ஆப்பும் இமிடியேட்டா பணம் நமக்கு கிடைக்கும். அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, யாருக்கு இவங்க லோன் தராங்க, என்ன கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் தருவாங்க, ஏற்கனவே லோன் வாங்கி வச்சுக்கிறவங்களுக்கு இவங்க தராங்களா, கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ தருவாங்க, அப்படி தரத்தா இருந்தால் அவங்க என்னென்ன விதமான விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க, சம்பளம் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ லோன் அமௌண்ட் தருவாங்க, அதுக்கு எவ்வளோ வட்டி போட்டிருப்பாங்க, இது போல் நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கு இல்லையா, அதை 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 2 லோன் ஆப்பில் நிறைய பேர் வந்து லோன் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன, குட் சொல்லியிருக்காங்களா, பேட் சொல்லியிருக்காங்களா, அவங்களோட ஃபீட்பேக் 1 by 1 நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இமீடியட்டாக பணம் தேவைப்படுதுன்னா இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். உதாரணத்துக்கு ஏற்கனவே லோன் வாங்கி வச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஆஃபர் இதில் இருக்குது. ஸோ டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல நீங்கள் செய்யும்போது நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு புரிஞ்சுப்பாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக இருக்குது நம்ம மறக்காம லைக் பண்ணுங்கள். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த 2 லோன் ஆப்பும் பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஆர்பிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு தான் இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பிரபலமான ஒரு ஆப்பு தான். இவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இவங்க வந்து பக்காவாக டீட்டெயிலான விஷயங்களை வச்சுருக்காங்க. ஒன்று ஆனாலும் இதுக்கு சார்ஜஸ்லாம் எவ்வளோ போடுவாங்க அதெல்லாம் கவனிக்கணும் இல்லையா, அதெல்லாம் 1 by 1 நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லோன் ஆப், அதாவது 10 நிமிஷத்தில் உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் சொல்லுவாங்க. 1 ஹவரில் உங்களுக்கு பணம் கிடைச்சிடும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ பின்காப்பை பொறுத்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் இவங்க இன்சூரன்ஸ் கம்பெனியாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க கொஞ்சம் டெவலப் பண்ணி இப்போ ஃபினான்ஸ்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ நிறைய விதமான விஷயங்கள் இவங்க செஞ்சுட்டு வராங்க. நான் 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பெருசாக போயிட்டு இருக்கும். நான் டேரெக்டாக பாயிண்ட்டுக்குள்ளே வந்துடுறேன். இவங்க டெபிட் கன்சல்டேஷன் லோனும் தராங்க. ஏற்கனவே லோன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த லோனை பேஸ் பண்ணி, அதாவது அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்கோ அது பேஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு வச்சு உங்களோட இன்கம் வச்சு அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ பணம் தரலாம் வச்சு பிளான் பண்ணி தராங்க. ஸோ இவங்க ஆப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பில் போய் நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா கெட் யுவர் இன்ஸ்டன்ட் லோன் அப்ரூவல் இன் ஜஸ்ட் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் போட்டிருக்கு. யுவர் டேட்டா அவர் டியூட்டி வி ப்ராமிஸ் 100% போட்டு டேட்டா செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம பக்காவாக பார்த்துக்கிறோம் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷனாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா வி நீட் யுவர் பெர்மிஷன்ஸ் போட்டு அலோஸ் கேட்குது. அலோஸ் நீங்கள் கொடுத்துட்டோமோ ஒரு மொபைல் நம்பர் கேட்குது. மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீட் இன்ஸ்டன்ட் கேஷிங் போட்டு வருது. ஸோ அப் டு 3 lakhs வரைக்குமே நாங்கள் லோன் ஆஃபர் பண்ணுறோம் போட்டிருக்காங்க. கெட்ன ஒரு ஆப்ஷன் வர நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஹவு மச் மணி டூ யூ நீட் போட்டிருக்கேன். இந்த 3 லட்ச ரூபா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது, ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா 1 லட்ச ரூபா போட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக போகிறேன், ரிக்வெஸ்ட் அமௌண்ட் போட்டு 1 லட்ச ரூபா போட்டு கீழே அப்ளை நான் கொடுத்துட்டிங்கன்னா கிரேட் யுவர் ஜஸ்ட் 3 ஸ்டேஜ் அவே ஃப்ரம் கெட்டிங் யுவர் லோன் சாங்ஷன் போட்டு பர்சனல் லோன் டீட்டெயில் கேட்பாங்க. அப்புறம் பேங்கிங் அண்ட் கேஒய்சி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ரீபேமெண்ட் சைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான சைன் மேண்டேட் சிஸ்டம் சொல்லுவாங்க, அது நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். கெட் ஸ்டார்ட் ஒரு ஆப்ஷனுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பெர்மிஷன் கேட்கும். பெர்மிஷன்ஸ் கொடுத்த அக்செப்ட் வரும், அலோஸ் வரும். இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு கொடுங்க. எல்லாமே நான் வந்து ஸ்பீடாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அதை கொடுத்து முடிச்ச பிறகு பேசிக் டீட்டெயில்ஸ், உங்கள் பேன் நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த், டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் கண்டினியூ நீங்கள் கொடுத்த பிறகு உங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்து அப்ரூவல் ஆகும். ஸோ அப்ரூவல் 10 மினிட்ஸில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் கேஒய்சி டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். சைன், அதாவது மேண்டேட் சிஸ்டத்துக்கு நீங்கள் ஒரு SMS வரும், நீங்கள் ஓகே கொடுக்க வேண்டியிருக்கும். ஆன்லைன் பர்சனல் லோன் அக்ரிமெண்ட் ஒன்று வரும், அதை வந்து டிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்க வேண்டியிருக்கும். லோன் கிரெடிட்டட் இன் யூ அக்கௌண்ட், உங்களுடைய பணம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்துடும். அவ்வளோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு சொல்கிறாங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 50,000 ரூபாயிலேருந்து 3 லட்ச ரூபாய்க்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துலேருந்து 36 மாதம் வரைக்கும் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். வட்டியை பொறுத்த வரைக்குமே 25% 45% per annum போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படி எடுத்துட்டிங்கன்னா 2.5% வரும் சொல்கிறாங்க. ஸோ டேக்ஸ் எல்லாம் சேர்த்து வரும் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க, 25% அதுக்கு per annum வட்டி போடுறாங்க. 12 மாதம் இஎம்ஐ எடுக்கிறீங்க. மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா இந்த 12 மாதத்தில் 1,16,560 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஹீரோ பின்காப் ஆப்பை பொறுத்த வரைக்குமே மைனஸ் அப்படி பார்க்கும்போது வட்டி ஸ்டார்டிங்கே வந்து வட்டி எக்கச்சக்கமாக போடுறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸும் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, 2.5%. ஸோ அது எடுத்தவொடனே ஒரு 1 லட்சம் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக 2,500 ரூபா பிடிச்சிடுவாங்க. அது மட்டும் கிடையாது, அதுக்கு ஒரு டேக்ஸ் 18% போட்டு ஒரு 3,500 ரூபா வரும். ஸோ டேக்ஸு, வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் அதிகமாக தான் இருக்கும். இது ஒரு ஃபர்ஸ்ட் மைனஸ். செகண்ட் பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடக்கூடிய டெண்டர் வந்து நீங்கள் கம்மியாக போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 3 மாதத்துக்குள்ளே போட்டது நல்லது. 6 மாதம் 12 மாதம் போட்டிங்கன்னா இன்னும் அதிகமாக போகும். ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா
அர்ஜென்ட்டுக்கு பணம் கிடைக்கும். கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கா பணம் கிடைக்கும். உங்களுக்கு ஏற்கனவே லோன் இருக்கா பணம் கிடைக்கும். ஸோ பணம் கிடைக்கும், அது மட்டும் உத்தரவாதமாக சொல்ல முடியும். ஆனால் வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாமே அதிகம். இவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படிச்சு பாருங்க. விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்னொரு லோன் ஆப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இவங்கள போல தான் இவங்களும் உடனடியாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் தான் கேஷி ஆப். ஸோ கேஷி ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் டெவலப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஆர்டர் ஆப்ஷன் வரும். நீங்கள் கொடுத்த பிறகு ஆப் பர்மிஷன்ஸ் கேட்குது. நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு படிச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ டேர்ம் அண்ட் கண்டிஷன் 2 விதமான டேர்ம் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்ட பிறகு எஸ்எம்எஸ் வந்து ஒரு அலோஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா 3 விதமான அலோஸ் கேட்குறாங்க. நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா சைன்இன் வித் கூகுள் ஜிமெயில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதை போட்ட பிறகு தான் உங்களுக்கு லிமிட் காட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரீ அப்லோடு கேஷ் லிமிட் போட்டு ஒரு அப்லோட் காட்டுவாங்க. நீங்கள் அப்ளை நான் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. சேலரி எம்ப்ளாய்னா ஃபுல் சேலரி வாங்குறீங்களா, கம்பெனி நேம் என்ன, நெட் மந்த்லி சேலரி என்ன, உங்களுடைய பணம் வந்து பேங்க்கில் வருதா, உங்களுடைய கேஷாக தராங்களா, அதான் சொல்கிறாங்க. சேலரி எப்படி வருதுன்னு கேட்குறாங்க. ஸோ டேட் ஆஃப் ஜாயினிங் என்னன்னு கேட்குறாங்க, இமெயில் ஐடி கேட்குறாங்க, பர்சனல் டீட்டெயில்ஸ் உங்கள் நேமு மேலா ஃபீமேலா, எஜுகேஷன் என்ன, மேரிடா சிங்கிளா, அம்மா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அம்மா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ், அம்மா பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் 1 by 1 அதான் கேட்குறாங்க. உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்னால் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பேன் கார்டு, ஆதார் கார்டு நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். கேஒய்சி டீட்டெயில்ஸ்க்காக இதெல்லாம் வந்து அவங்க கேட்கக்கூடிய சாதாரண டீட்டெயில்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டா தான் உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி காட்டுவாங்க. ஸோ லோன் அமௌண்ட் உங்களுக்கு ஒரு அவைலபிள் ஒரு 4 லட்ச ரூபா காட்டுறாங்க வச்சுங்களேன். அதுக்கு என்ன இஎம்ஐ டீட்டெயில் காட்டாங்கன்னா ஓகே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட லோன் அமௌண்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்துன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் பிடிச்சி தான் கொடுப்பாங்க, அப்படியே கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு லிமிட் உங்களுக்கு காட்டுவாங்க, அதுக்கப்புறமா தான் அடுத்த ப்ராசஸ்க்குள்ளே போகும். இப்போ நம்ம பார்த்த ரெண்டு விதமான லோன் ஆப்பும் ஒரே ஒரு விதமான ப்ளஸ் தான். மறுபடியும் சொல்லணும்னா இமீடியட்டாக பணம் கிடைக்கும். ஆனால் எப்படி கிடைக்கும், எதற்காக கிடைக்கும், என்னென்ன விஷயங்கள் அவங்க கேட்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் உங்களுக்கு ஒரு 700 இருக்கணுங்க. ஸோ 700க்கு மேலே இருந்தால் தாராளமாக லோன் கிடைக்கும். ஏற்கனவே கடன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ 700க்கு மேலே உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும். இன்கம் டேக் ஹோம் சேலரி 15,000 ரூபா இருக்கணும். அதாவது கடன் எல்லாம் போக 15,000 டேக் ஹோம் சேலரி இருந்தால் கடன் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்து இந்த 2 லோன் ஆப்பில் இருக்கக்கூடிய ஒரே பொதுவான விஷயம் இம்மிடியட்டாக பணம் கிடைக்கும். ஒரே ஒரு விதமான மைனஸான விஷயம் வட்டி, சார்ஜஸ் எல்லாம் அதிகமாக தான் இருக்கும். உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கா அதுக்கேற்றபடி தான் லோன் அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கேற்றபடி தான் இஎம்ஐயும் கொடுப்பாங்க. சீக்கிரத்தில் கட்டுற மாதிரி தான் உங்கள் இஎம்ஐ டியூரேஷன் கொடுப்பாங்க. அதை நம்ம கவனிச்சுக்கணும். இன்கமும் அதே தான். உங்களுக்கு இன்கம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்றபடி தான் லோன் அமௌண்ட் கிடைக்கும். வட்டி அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்க போடக்கூடிய விஷயங்கள். 2 ஆப்புக்கும் ஒரே விதமான கிட்டத்தட்ட ஒரே விதமான சார்ஜஸ் தான் இருக்குது. வட்டி அதிகம், வட்டி ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகம், மற்றபடி உங்களுக்கு பணம் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 2 விதமான லோன் ஆப்புக்கும் டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது நல்ல ஆப்பா கெட்ட ஆப்பா, இது உங்களுக்கு என்ன சார்ஜஸ் போகிறாங்கன்றதுலாம் அதிலேயே போட்டிருக்கும். ஸோ அவங்களுடைய வரலாறுலாம் அதில் தான் இருக்கும். நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி இருக்காங்களா, ஆர்பிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களா, அதில் எந்த வகையில் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க உட்பட எல்லாமே டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸில் இருக்கும். படித்து பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம்.